ஏமா ஜட்ஜி வீட்ல இப்படிதான் நீ சுவரேறி குதிப்பியா? மன்னிச்சிருங்க ஐயா, எனக்கு வேற வழி தெரியல, ரொம்ப அவசரம் அதான். நீ அந்த திருக்கேஸ்ல வந்த பொண்ணு தானம்மா? ஆமா சார். இந்த பொண்ணு யாருமா? சார் அவ என் தங்கச்சி. திருவோட ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்றா. ரொம்ப விசுவாசமான பொண்ணா இருக்காளே. சரி சொல்லுமா, அப்படி என்ன அர்ஜென்ட்? சார் திருமலை அபாண்டமா பழி போட்டு அவரை அரெஸ்ட் பண்ண பாக்குறாங்க சார். ஆனா திருமலை எந்த தப்புமே இல்ல சார், எல்லாமே ஃபேப்ரிகேட்டட் சார். திருமலை அபாண்டமா பழி போட்ட பொண்ணே உண்மையெல்லாம் ஒத்துக்கிட்டா சார். ஆமா சார், நான் திருமலை சொன்னதெல்லாம் பொய்யான குற்றச்சாட்டு. நிஜமாவே திரு ரொம்ப நல்லவர் சார். ஏமா அப்ப பேசும்போது திருதான் உங்ககிட்ட தப்பா நடந்துகிட்டதா சொன்ன, இப்ப இப்படி சொல்ற? இவங்க மிரட்டி உன்னை இப்படி சொல்ல சொன்னாங்களா? சத்தியமா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். ஆக்சுவலி என் உயிருக்கு ஆபத்து வந்தப்போ இவங்க தான் சார் என்னை காப்பாத்தினாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு நான் துரோகம் செய்யக்கூடாது சார். இப்ப நான் சொல்றது மட்டும்தான் சார் நிஜம். நடந்த எல்லாத்தையும் நான் விளக்கமா சொல்றேன் சார். பண்ணிருக்க நீ பண்ணது கேரக்டர் அசாசினேஷன். பெரிய குடும்பமா அது. நீ சொன்னதை நம்பி நானும் திருவ ரிமாண்ட் வேற பண்ணிட்டேன். பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவியா? மன்னிச்சிருங்க சார், பணத்துக்கு ஆசைப்பட்டு தப்பு பண்ணிட்டேன். நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன் சார். ஆனா அவரை ரிலீஸ் பண்ணிடுங்க சார், ப்ளீஸ் சார். ஆமா, உன்னை இப்படி யாரு பண்ண சொன்னது? அது யாருன்னு எனக்கு தெரியாது சார். போன்ல பேசுவாங்க, பேங்க்ல பணம் போட்டு விடுவாங்க, அவ்வளவுதான் சார் தெரியும். போலீஸ் கிட்ட சொல்லி அத தனியா நான் விசாரிக்க சொல்றேன். சார் திருவ ரிலீஸ் பண்றதுக்கான ஆர்டரை கொஞ்சம் சீக்கிரமா கொடுங்க சார். செய்யாத தப்புக்கு திரு ஒரு நொடி கூட ஜெயில இருக்க கூடாது சார். இருமா இரு. தங்கச்சி கையில அடிபட்டு இருக்கு பாரு. போகும்போது ஹாஸ்பிடல்ல மருந்து போட்டு போங்க. அதெல்லாம் அப்புறம் போட்டுக்கிறோங்க ஐயா. உங்க தீர்ப்பு தான் இன்னைக்கு எங்களுக்கு நிஜமான மருந்து. இந்தாமா, நீங்க கிளம்புங்க. இவங்களை போலீஸ் கஸ்டடியில நான் ஒப்படைச்சிடறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. அப்புறம் இந்த மாதிரி ஜட்ஜி வீட்ல எல்லாம் சுவர் ஏறி குதிக்க கூடாது. போலீஸ் பாத்திருந்தாங்கன்னா உன்னை அங்கேயே சுற்றுப்பாங்க. புரியுதா? புரியுதுங்க ஐயா, தெரியாம பண்ணிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். வரேன் சார். சரிம்மா. மகா, அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியை முதல்ல இன்ஸ்பெக்டருக்கு போன்ல அனுப்பிடு. சரிக்கா. உடனே இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசணும், அவருக்கு கால் பண்ணு மகா. சரிக்கா. அக்கா கால் பண்றேன். ஹலோ சார், நான் திவ்யா பேசுறேன். ஓ நீயா? இன்னைக்கே ஜட்ஜி முன்னால திருவை ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும்னு என்கிட்ட சட்டம் பேசுனியே, அவதானே?
சொல்லு 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 சொல்லு. சார் திருமலை தப்பே இல்லைன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஜட்ஜ் திரும்ப ரிலீஸ் பண்ணிட்டாரு. அந்த ஜட்மெண்ட் காப்பிய உங்களுக்கு போன்ல சென்ட் பண்ணிருக்கேன் சார். அதனால நீங்க திரும்ப ஜெயிலுக்கு கொண்டு போக வேண்டிய அவசியமே இல்ல சார். ஜட்ஜ்மெண்ட் காப்பி எல்லாம் போன்ல அனுப்புனா எப்படிமா? அது உண்மையான ஆர்டரா இல்ல பொய்யான ஆர்டரான்னு எனக்கு எப்படிமா தெரியும்? சார் அது உண்மையான ஆர்டர் தான் சார். ஜட்ஜே என்கிட்ட கொடுத்தாரு. அப்படிதான் நீ சொல்லுவ. அது எதுக்கு நான் நம்பணும்? எதுவா இருந்தாலும் நேர்ல கொண்டு வந்து கொடு. சார் நான் அங்கதான் சார் வந்துகிட்டே இருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். நான் நேர்ல வந்து ஜட்மெண்ட் காப்பியை கொடுத்துட்டு அவரை பிக்கப் பண்ணிக்கிறேன். என்னமோ லவ்வரை கார்ல பிக்கப் பண்ற மாதிரி சொல்ற. இது போலீஸ் கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயம். கொஞ்ச நேரத்துல இவரை செங்கல்பட்டு ஜெயில ஒப்படைச்சிருவேன். அதுக்கப்புறம் நீ அங்க வந்து பாத்துக்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இன்னைக்கு இவர் உள்ள வச்சாச்சுன்னா இனிமே திங்கக்கிழமை தான் அவரை வெளியில எடுக்க முடியும். சார் அதுக்கு தான் சார் நான் இவ்வளவு தூரம் சொல்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். என்னாலலாம் வெயிட் பண்ண முடியாதுமா. இவர் ஒரு நாள் உள்ள இருந்தா ஒன்னும் ஆயிடாது. திவ்யா, இவரு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாரு. சாருக்கு மேல இருந்து உத்தரவு வரணும். யோ வேகமா போயா. போலீஸ் ஆளே சரியில்லை. ரொம்ப ரஃபா பேசுறாங்க.